உங்கள் அனைவரையும் Naturedotcom சேனலுக்கு வரவேற்கிறேன். Samsung S7edge பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுறதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. இது வந்து Samsung S7edge black கலர் மாடல். வந்து பேட்ரி ஹீட் ஆகுது ப்ளஸ் வந்து நிற்க மாட்டேங்குது. ஸோ இதுதான் வந்து இந்த மொபைலில் இருக்கிற இஷ்யூ. ஸோ பேட்ரி வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங்கில் பேட்டரியை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை எடுத்திருக்கோம். அதுதான் உங்களுக்கு இப்போது காட்டும். இது வந்து ஜஸ்ட் நம்ம வீட்லேயே கூட இந்த நான் ரிமூவபிள் பேட்ரிஸ் மொபைல்ஸ்லாம் இருக்குங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். வீட்லேயே நம்மளே கூட ட்ரை பண்ணலாம். என்ன ஒன்றுனா, அந்த பின்னாடி வந்து கம்மு போட்டு ஒட்டியிருப்பாங்க. அந்த பார்ட் வந்து எல்லாரையும் எடுக்க முடியாது, ஏன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பார்ட் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா நம்மளே கூட வீட்லேயே பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்னென்னா, வீட்டில் ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸ் இருக்குன்னா அதை நம்ம ஹீட் பண்ணி அந்த மொபைலை வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த பின்னாடி டோருக்கு வந்து லைட்டாக அந்த சூடு காட்டிக்கிட்டே இருந்தோம் வச்சிங்களேன், அந்த கம்மானது வந்து ஹீட்டு பட்டால் விலகிடும், விட்டுரும். ஸோ அந்த மாதிரி விட்டுரும். ஸோ எந்த மொபைலாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த நான் ரிமூவபிள் பேட்டரிக்கு எந்த மொபைலாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி லைட்டாக பின்னாடி ஹீட் பண்ணி அந்த பேக் டோரை மெதுவாக உடையாமல் இருக்கணும். கண்ணாடி அது உடையாமல் எடுக்கணும். ஸோ அது எடுத்துட்டோம்னாலே பேட்ரி நம்ம சாதாரணமாக நம்ம ரிமூவபிள் பேட்ரி எப்படி எடுக்கணுமோ அதே மாதிரி எடுத்து மாற்றி போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து ஹீட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கேயாச்சும் ஓப்பன் லைட்டாக அந்த ஸ்டிக் வந்து எங்கேனாச்சும் அந்த கம் வந்து எங்கேனாச்சும் லூஸாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணி, எதனா ஒரு ஹோல் நமக்கு கிடச்சிதுன்னா அதன்படி நம்ம அப்படியே அந்த கம் அப்படியே ரிமூவ் பண்ணி அந்த கிளாஸ் மெதுவாக எடுத்துடலாம். ஸோ அதுதான் பார்க்குறோம். இங்கே ஒரு கேப் கிடச்சிருக்கு. ஸோ அதில் நம்ம அப்படியே லைட்டாக கேப் பெருசாக்கி, அதில் மெட்டல் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. விசிட்டிங் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்லை இதுக்குன்னே வந்து ஒரு கிட்டார் பிளேடு மாதிரி இருக்குங்களா, அந்த மாதிரியும் மார்க்கெட்டில் கிடைக்குது. அது கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிரிக்கும்போது ரொம்ப உஷாராக ரொம்ப மெதுவாக நம்ம வந்து இது பிரிக்கணும். ஏன்னா அந்த கம்மு கொஞ்சம் ஒட்டி இருந்து கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக அழுத்திட்டோம்னா கூட அந்த கிளாஸ் உடஞ்சிருங்க. அப்போ இந்த இடத்துல கம்மு கொஞ்சம் ஒட்டி இருக்குது. நம்ம கொஞ்சம் திரும்ப ஹீட் பண்ணி அதை அழகாக அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இதே மாதிரி 4 பக்கமும் வந்து மெதுவாக அந்த இதை வந்து கம்மை வந்து ஹீட் பண்ண அது கொஞ்சம் விட்டு கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அழகாக பிளாஸ்டிக் கார்ட்ஸ் இல்லை வந்து விசிட்டிங் கார்ட்ஸ் அந்த மாதிரி வச்சு அழகாக அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ 4 பக்கமும் நம்ம வந்து மெதுவாக ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா கிளாஸ் உடஞ்சிரும். பேக் கிளாஸ் உடஞ்சிச்சின்னா அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்காது. லோக்கல் கிளாஸ் என்ன வாங்கி போட்டிங்கன்னா அது பிராண்டிங்கோடைய இது போயிடும். ஸோ அது நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப இப்போ பாவனுங்க பாருங்கள், ஒரு அந்த கம்மு விட்டு போச்சு, ஆனால் அந்த ஸ்டிக்கர் பிச்சுக்கிட்டு வந்துடுச்சு. அதான் ஓப்பன் பண்ணிட்டோம், ஸ்டிக்கரை பிச்சுட்டு வந்துருக்கு பாருங்கள். இது வந்து பேக் டோரில் வர ஸ்டிக்கரு. அது வந்து நமக்கு ஹீட்டு போட்டு லைட்டாக விலகி இருந்தது. பட் இந்த சைடு வந்து விலகிருக்கு, டோர் சைடில் ஹீட்டு வந்து ஸ்டிக்கர் விலகிருச்சு. ஸோ நம்ம அதை செட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மொபைல் வந்து இதுதான் S7edge பேக் சைடு ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ அங்கே கருப்பாக தெரியுது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் உடையது. அதுக்கு மேலே கேமரா. அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இதுக்கு கீழே இருக்கிறது தான் பேட்ரி. ஸோ நம்ம வாங்க ரிமூவ் பண்ணலாம். ஒரு ஸ்க்ரூவாக கொஞ்சம் மெதுவாக எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வச்சிங்களேன், அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஸ்க்ரூஸ் போச்சுன்னா கிடைக்காது. ஸோ ஒரு ஸ்க்ரூவாக நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு, இப்போது மேலே அந்த கேசிங் இருக்கு இல்லையா, அந்த பேனலுக்கு மேலே கேசிங், அந்த பிளாஸ்டிக் கேசிங், அதை பத்திரமா நம்ம எடுத்துகிட்டு அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கேசிங்கை நம்ம எடுத்துட்டோம்னா அழகாக பேட்டரியை நம்ம வெளியே எடுத்துடலாம். பேட்டரியை வெளியே எடுக்கும்போது பேட்ரி ஒட்டி இருக்கான்னு பாருங்கள். பேட்ரி ஒட்டி இருந்ததுன்னா மெட்டல் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கார்ட்ஸ்
பிளாஸ்டிக் கார்ட்ஸு விசிட்டிங் கார்ட்ஸ் அதை வச்சே கூட நீங்கள் அந்த பேட்டரி லைட்டாக மூவ் பண்ணி எடுத்துடலாம். கையால் எடுத்தாலும் நல்லது தான், சில இடத்துல ஒட்டி இருந்ததுன்னா வராது. நம்ம ஸ்க்ரூ கழட்டிட்டோம். இப்போ இந்த பிளாஸ்டிக் பேனல் இருக்கு இல்லைங்களா, ஆமாம், அதை தான் நம்ம இப்போ கழட்டிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது மேலே இருக்கிறது இந்த ஆண்டனா, அந்த கேமராக்கெல்லாம் வேண்டிய ஒரு பேனல். அதுக்கடுத்து இந்த கருப்பு தான் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங், ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு இல்லையா, அந்த காயில் இருக்கு உள்ள. ப்ளஸ் வந்து கேமராவுக்கு அந்த ஷெல்லு, ப்ளஸ் வந்து ரிசீவிங் ஆண்டனா உடைய ஒயருக்கு ஒரு ஸ்டஃப் இருக்கும். இதுதாங்க பேட்ரி. இதுதான் வந்து பேட்டரியோடைய கனெக்ஷனு. ஸோ நம்ம அதை எடுத்துகிட்டு மெதுவாக இது பார்த்திங்கன்னா இது வந்துருச்சு. இது லோக்கல் பேட்ரி தான் போட்டிருக்காங்க. ஸோ வந்துடுச்சு. கம்பெனி பேட்ரி போட்டிருந்தாங்கன்னா ஒட்டியிருப்பாங்க அதை பின்னாடி மெட்டலில். ஸோ அது கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம். இது லோக்கல் பேட்ரி தான் போட்டிருக்காங்கன்றதுனால எடுத்துட்டோம். நம்மளும் வந்து அதுக்கு ஒரு சாதாரணமான பேட்ரி தான், கம்பெனி பேட்ரி போடல, நம்ம ஒரு லோக்கல் பேட்ரி தான் போடுறோம். ஒரு 6 மாதத்துல 1 வருஷம் வரைக்கும் வரும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம்லாம் வந்து சார்ஜ் நிற்காது. மற்றபடி வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணோம், ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேட்ரி வந்து சீக்கிரமாக போயிடும். நம்ம திரும்ப ப்ரெஸ் பண்ணிட்டோம், பேட்ரி ஒரு செக் பண்ணி பார்க்கலாம் வேலை செய்யுதா அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அனுப்பும்போது நம்ம கரெக்டாக கிளிக் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணிக்கோங்க. பேட்டரியோட லிங்க்கு ஆன் பண்ணி பார்க்கலாங்களா? ஓகே, ஆன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஆன் ஆகி பேட்ரி என்ன ஹீட் ஆகுதா அப்படின்றது ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அப்படியே ஆன் பண்ணி கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி தெரியும். ஸோ அது மாதிரி ஹீட் ஆகுது, இல்லை வந்து உங்களுக்கு ஆனே ஆகலை அப்படின்னா பேட்டரியில் என்ன ப்ராப்ளம் இருக்கும், இல்லை நம்ம கனெக்ஷன் பண்ணதில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், பேட்டரியும் அதுவும் ஹீட் ஆகலை. ஸோ நம்ம திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு வாட்டி நம்ம ஃபுல்லாக ஒரு வாட்டி ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம எப்படி கட்டணுமோ ஸோ அதே மாதிரி நம்ம வந்து திரும்ப பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சைடில் வந்து இது வந்து லோக்கல் பேட்டரின்றதால சைடில் கேப் இருக்குது. ஆக்சுவலி கம்பெனி பேட்டரியில் அந்த கேப் வராது. ஸோ நம்ம வந்து அதை வந்து டபுள் செட் டேப் வச்சு ஓட்டிட்டு மேலே எப்படி நம்ம கட்டணுமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் காயில், அதுக்கு மேலே வந்து பேனல் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் தப்பாயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து அந்த பேனல் கரெக்டாக செட் ஆகணும். அங்கே வந்து உள்ளே வந்து சின்ன சின்ன லிங்க்ஸ் இருக்கும், அதில் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளிக் பண்ணோன்னா அதுவும் உக்காந்துரும். ஒரு சின்ன கிளிக் தான், கரெக்டாக போய் உள்ளே உட்காந்துரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரூஸ் மாட்டிக்கலாம். இப்போ செட் ஆகிடுச்சு. நம்ம ஸ்க்ரூஸ் போட்டுட்டு இது ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஸ்க்ரூஸ் வந்து போடும்போது நம்ம மிஸ் ஆகாமல் போடணுங்க. ஸ்க்ரூஸ் ஒரு ஸ்க்ரூ மிஸ் ஆனால் கூட நமக்கு நேரத்தில் லூஸ் கண்டுட்ருக்கோம், உள்ளே குடன்னு ஆடிட்டுருக்கோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்க்ரூஸ் பார்த்து போட்டுட்டு அழகாக ஒரு எல்லாத்தையும் வந்து ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, பட் அதே சமயம் டைட்டாக இருக்கான்றது கொஞ்சம் அந்த உள்ள ஃபங்க்ஷன் வந்து ஃப்ளெக்சிபிளாக ஆடிக்கிட்டு இருக்காமல் கரெக்டாக டைட்டாக இருக்கான்றது ஒரு வாட்டி என்ஷூர் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஒரு வாட்டி திரும்ப ஒரு வாட்டி நம்ம அந்த ஒயர்லெஸ் காயிலையும் செக் பண்ணிக்கிறோம். இப்போ மேலே நம்ம வந்து பேக் டோர் போட போகிறோம். நம்ம கழட்டின டோர் தான், அதுக்கு வந்து அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணதுனால ஃபஸ்ட்டு இருந்துச்சு, இப்போ கூல் ஆகிடுச்சு. அதனால் வந்து நமக்கு ஜஸ்ட் கையில் அப்படியே அமைக்கி விட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் போட்டுட்டோம்னா இன்னும் பக்காவாக பிடிச்சிக்கும். இப்போ நம்ம செக் பண்ண போகிறதுனால ரப்பர் பேண்ட் போடலை, நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுவே ஒட்டிக்கும், ரப்பர் பேண்ட் போட்டால் இன்னும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஆன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ எதுவும் இஷ்யூஸ் இல்லை, பக்காவாக ஆன் ஆகிடுச்சு, பக்காவாக வந்து ஒர்க் ஆகுது. இவ்வளோ தாங்க. இப்படி தான் நம்ம வந்து நான் ரிமூவபிள் பேட்டரியோடைய மொபைல்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து சேம் ஃபார்மை தான். இப்படி தான் நம்ம வந்து பேட்டரி ரிப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய பேர் Naturedotcom. Thanks for watching.